வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 குரு பயிற்சி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த தமிழ் வருஷம் பராபவ வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் ராஜாவாக இருக்கும் போது குரு பயிற்சி நடக்குது. அதுலேயும் கடகராசியில் நடக்குது, உச்சம் அடைகிறார். அதில் வர மீனத்தை வேற பார்க்குறாரு. அதனால் இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. நம்ம சொல்லுவோம்ல, இந்த ராசி ஜாக்பாட், அந்த ராசி ஜாக்பாட், அதுவும் சொல்லுவோம். ஆனால் இந்த குரு பயிற்சியே ஒரு ஜாக்பாட். ஏன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக வர்றார். நார்மலாக குரு பகவான் வந்தாலும் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்வார். நம்ம ஜெனரலாக சனி பயிற்சி, ராகுது பயிற்சியாக பயப்படுவோம். அவங்களும் நல்லது செய்வாங்க, ஆனால் இருந்தாலும் பயப்படுவோம். ஆனால் எப்பவுமே கம்ப்ளீட்லி குட் பாய் இல்லை குட் பர்சன் அப்படின்னா குரு பகவான், முழு சுபகிரகம். ஸோ அவர் வராரு, ஃபுல் பவரோட வராரு. நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. திருமணமாகட்டும், குழந்தை பேர் நிறைய பேர் சுக்கிரன் வச்சுக்கிறோம். குரு பகவான் தான் குழந்தை பேர் தர்றது. அவன் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்குது? நம்மளை வந்து சனி பகவான் 7ஆம் வீடாக பார்க்கறதுனால நம்ம கொஞ்சம் டல்லாக இருப்போம். ஆனால் குரு பகவான் நிறைய வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? அதனால் எக்கச்சக்க நல்லது இருக்கும். ஒரு 4 வீடு, 4 விஷயம் சூப்பராக இருக்குது, சரிங்களா? என்னென்ன விஷயம்? ஃபஸ்ட்டு, நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாக முடியும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், சரிங்களா? எது வேணாலும் ஆரம்பிங்க. எதனா கோர்ட் கேஸ் இஷ்யூ உங்களுக்கு இருக்குது, ஏதாவது எந்த இஷ்யூ இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். ஓகே. இன்னொன்று, நீங்கள் வந்து பெண் ராசி, நிலம் ராசி, ஓகே. தாய்மை, இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு இது வந்து வயிறு சைடு வரும். ஓகே. அந்த கர்ப்பம், நீங்கள் அந்த சிம்பிளே பாருங்கள், ஒரு பெண் நெற்கதிர் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். என்னுடைய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்க இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு விண்டோ தான். அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சரிங்களா? ஒரு காலகட்டத்தில் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ருது சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. செவ்வாயோட தொடர்பு வரும்போது பெரியவங்களாவாங்க வயசில், சரிங்களா? சுக்கிரனுடைய தொடர்பு கரெக்டாக வரும்போது கல்யாணம் நடக்கும். குருவோடைய தொடர்பு வரும்போது குழந்தை பிறக்கும். எல்லாமே கிரகம் தான், சரிங்களா? எப்படி டீகோடு பண்ண தெரியுதுன்றது தான் விஷயம், அவ்வளோதான். இப்போ குருவோடைய தொடர்பு 5ஆம் வீட்டில் வந்திருக்கு. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இன்னொன்று, திருமணம். இப்போ சில பேர் டக்குன்னு கேள்வி கேட்பாங்க, சார் குழந்தை சொல்லிட்டு எனக்கு கல்யாணமே ஆகலையே அப்படின்லாம் கேட்பாங்க. வரேன் அதே கொஸ்டினுக்கு வரேன். கல்யாணத்துக்கும் டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசி லக்னத்துக்கு வந்து கல்யாணம் அவ்வளோ தள்ளி போயிருக்கும். நம்ம சொல்லிட்டோம், இது வந்து புதன் வீடு, பெண் வீடு, நிலம் வீடு. இவங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ண ஆசை வரும், ரொம்ப ஆர்டிஸ்டிக், ரொம்ப ஏங்குவாங்க, ரொம்ப பாசம் கொடுப்பாங்க, எல்லாம் ரைட்டு. கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும், சரிங்களா? கல்யாணம் பயங்கர தடங்களாக இருக்கும். இப்போ அந்த தடங்கள் விலகி கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டை பார்க்குறாரு. சூப்பர். அப்போ என்ன செய்யணும்? 4 ஹோரை பார்த்து போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எப்போவுமே லக்கினா புதன் ஹோரை. இப்போ குரு பகவான் பார்க்க தான் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போகலாம், இல்லை டீஃபால்ட்டாக வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போகலாம். இந்த 3 நாளில் போயிட்டு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வருது, எதனா மேட்ரிமோனியல் சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்கிட்ட பேசி ப்ரொஃபைல் பார்க்குறது, இல்லை எல்லாம் கன்ஃபார்ம் வச்சு அந்த பூ வைக்கிறது, இதெல்லாம் இந்த 4 ஹோரையில் பண்ணிங்கன்னா வெற்றி அடைகிறதுக்கு ஏகபோக வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி நம்ம சில தானியங்கள்லாம் கையில் வச்சுக்க சொல்லுவோம், சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுடைய பஞ்சபூதத்தை, இல்லை உங்களுடைய டிஎன்ஏ. நீங்கள் ராசி லக்னன்றீங்க, சயின்டிஃபிக்காக பார்த்தா டிஎன்ஏ, அப்பா அம்மா என்ன வேலை பண்ணாங்கன்றது கிளியராக குழந்தை ஜாதகத்தை காட்டிடும். இப்போ போன வாரம்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒரு சிங்கள பெண், ஹஸ்பண்ட் வந்து தமிழ், அவங்க வந்திருந்தாங்க. அவங்க அந்த சிங்கள பெண்ணுக்கு அவங்களுக்கு புரியல, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுன்னு கேட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, அது பார்த்துட்டு இப்போ குழந்தை பிறந்ததுங்களா, ஆமாம், சிசேரியன் நான் கேட்டேன். அவங்க அப்படியே எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லை, 5 செவ்வாய், ஒன்று 2-3 காம்பினேஷன்ஸ் இருக்குது, பார்க்கும்போது சிசேரியன் தெரிஞ்சிடும். அப்படியே அது வந்து என்னென்னா அவங்கள சொல்லிட்டு பிறகும் அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன நடக்கும்னா நம்ம வரிசையாக சொல்லிட்டு வந்தோம். அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க. அதனால்
எல்லாமே டிஃபால்ட்டுங்க, கிரகம் தாங்க. அதை நம்ம எப்படி அதோட அலைனாயி நம்ம ஜெயிக்கிறோன்றது தான். ஸோ திருமணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். கன்னி வந்து அதான் லவ்வர் ராசி, பாசம் உள்ளவங்கன்னு சொல்லிட்டோம். அதையும் நீங்கள் சண்டை போட மாட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்ற கதைலாம் கிடையாது. கன்னிலேயும் டைவர்ஸ் ஆன நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? அதனால் யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதுனா இஷ்யூ இருக்குது, அதை பேட்சப் பண்ணி சரி பண்ணனால இது நல்ல காலகட்டம். பேசி சரி பண்ணுறதுக்கு நல்ல காலகட்டம். ஓகே, ஸோ திருமணத்துக்கு நல்லாயிருக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு நல்லாயிருக்கு. ஓகே, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏன்னா இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சூப்பராக ஒர்க் ஆகும். இவங்க எல்லாருக்குமே ஜெல் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ யாருக்கிட்டே பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லா வளரக்கூடிய காலம் இது. பிஸ்னஸ் நல்லா வளரும். பிஸ்னஸை விட அதோடைய ப்ராஃபிட் இன்னும் சூப்பராக வளரும். பிஸ்னஸ் எதுக்குங்க பண்ணுறோம்? கௌரவத்துக்கு. நிறைய பேர் கௌரவத்துக்கு பண்ணுறாங்க. பட் பேசிக்காக என்ன, ப்ராஃபிட்டில் ஓடணும் பிஸ்னஸ். ப்ராஃபிட்டில் ஓடினா தான் பிஸ்னஸ், இல்லைனா அது திவால். ப்ராஃபிட்டில் இப்போ ஓடும். ஸோ பிஸ்னஸுக்கான நல்ல முன்னேற்றத்துக்கான பாதை இப்போ இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்சனல் லைஃப், கல்யாணம், குழந்தைனாலும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து வேலை, பிஸ்னஸ்னாலும் சூப்பராக இருக்குது. பின்னி படல் எடுக்கலாம். வழிபட வேண்டிய தெய்வம் கன்னிமார் தெய்வங்கள் வழிபடுங்க. வியாழக்கிழமை குருவரையில் வழிபடுங்க, இல்லை தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க. நெய்வேத்தியம் படைச்சு வழிபடுங்க. வரவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் ராசி லக்னத்துக்கு பார்த்தோம், ரொம்ப தெளிவாக பார்த்தோம், சரிங்களா? நம்ம வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தரோட ஜாதக அமைப்பு பொறுத்து அது நிறைய விஷயங்கள் மாறும், சரிங்களா? என்னவா இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். உங்களுடைய ஏதாவது ஒரு 3 கட்டத்தை பார்ப்பார், ஒரு கட்டத்தில் இருப்பார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவ்ன்றது தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், எந்த தெய்வம், எந்த நாள், எந்த ஹோரையில் வழிபடணும், எந்த மாதிரி தானியங்களை நீங்கள் வச்சுக்கலான்றதுலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரியா? இன்னும் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஜாதகம் கொடுத்து, சரி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இது நடக்கணும், இதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் ஒன்றும் டீட்டெயிலாக சொல்லலாம். இதையும் தாண்டி ஜென்ரலாக எனக்கு சார் குரு பகவான்றவர் சுபகிரகம், அது எப்போவுமே அந்த எனர்ஜி, எல்லாமே ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி எப்போவுமே எனக்குள்ளே இருக்குன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய மாறி போயிடுச்சு. அந்த டைம்லலாம் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பதிக்கு யாருன்னா போகிறாங்கன்னா, அதை பாத யாத்திரை போகிறவங்க கீழே மலை அடிவாரத்தில் போகிறவங்க பார்த்தா எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. முருகனுக்கு காவடி தூக்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருப்பாங்க. இந்த எல்லோ கலர் தவிர்த்து ஒரு கலர்னால் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க சிகப்பு இருப்பாங்க. இப்போ தான் நம்ம வந்து எல்லா ஜீன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்கோம். குரு அப்படின்றது எல்லோ கலர் அவ்வளோ ஒரு பவர் தரும். இது ஒன்று. இன்னொன்று, தானியங்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் மூக்கடலை வந்து குரு பகவானுடைய சக்தி அவ்வளவு கிரகிக்கும், சரிங்களா? இந்த நம்ம இன்றைக்கி சயின்ஸில் வந்து ஜூபிட்டர், குருன்றது ஜூபிட்டர், அது எல்லோ கலர் பிளானட், பெரிய பிளானட், இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா சயின்ஸாக சொல்லிகிட்ருக்கோம். அந்த சயின்ஸ்லாம் வந்து ஒரு 50 வருஷம் இருக்குது, அவ்வளோதான், சரிங்களா? ஆனால் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டுட்ருக்கோம். நம்ம சிரிப்போம். சின்ன வயசில் நானே எங்கள் அம்மாவுக்கு கிண்டல் பண்ணுவேன்மா, இவருக்கு மாலை போட்டால் நான் எப்படிமா படிப்பேன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களால் நம்மளுக்கு சொல்லித்தர தெரியலை. குரு அப்படின்ற பிளானட் உங்கள் மூளை வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அந்த மூளை வளர்ச்சிக்கு அந்த கொண்டக்கடலை சாப்பிட்டா அதிகமாக வளரும். இது பின்னாடி இதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ பார்ப்பீங்க, இதை சாப்பிடுங்க குழந்தைங்க வளரும், நல்லா படிக்கும்ன்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த தானியங்கள்லேருந்து எடுக்கிறது தான். ரிசர்ச் பண்ணி பாருங்கள், DHAலாம் சில கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் ரொம்ப அதிகம். அதனால் நம்ம பழைய காலத்து சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த குரு பயிற்சி அவ்வளவு. இப்போ இதில் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமண பாக்கியம் இருக்குன்னு சொன்னானோ அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க கவனிங்க. கல்யாணமே வேணான்னவங்க கூட இப்போ 7ஆம் வீட்டை உங்கள் குரு பார்த்துருந்ததுன்னா லைட்டாக திருமண இன்ட்ரெஸ்ட் வரும். 5ஆம் வீட்டை பார்த்துருந்தா லவ்வே வேணான்றவங்களுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வரும், அதெல்லாம் வரும். அதனால் இதெல்லாம் ஒரு சயின்ஸ். இது உங்கள் அந்தந்த ஹார்மோன் அந்தந்த மைண்டு லெவலை ட்ரிகர் பண்ணணும். நம்ம சொன்ன வழிபாடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானை வேண்டி வணங்குவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.